ஹாய் ஹலோ எவ்ரிவான். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஸோ லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து நான் வீடியோ ஃபுல்லாக, அதாவது பிப்ரவரி ஃபுல்லாகவே வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல. ஸோ ஆஃபீஸ் ஒர்க் ப்ளஸ் வீட்டில் நிறைய ஒர்க் ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. ஸோ சாரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது சில கான்செப்டில் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, jQuery ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த jQueryக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து இந்த jQuery வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து தெரியல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த jQuery அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படி வந்து jQueryங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி நீங்கள் jQuery யூஸ் பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து ஃபார் த பிகினர்ஸ், அதாவது jQuery யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா jQuery அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு லைப்ரரி. ஓகேங்களா? ஸோ இந்த லைப்ரரி என்ன அப்படின்னா, ரொம்ப ஜாவா ஸ்கிரிப்டோட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஓகே. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. இதில் வந்து யூஸ் பண்ணி நம்ம அஜாக்ஸு, அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ண முடியும். ஓகே. ஸோ HTML குறிப்பாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு HTML டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டாம் எலமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த HTML எலமெண்ட்ஸை வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கும், ஓகே, ஸோ நான் எந்த எலமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் கேப்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை காட்டிலும் jQuery ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் எப்படி நம்ம பண்ண போகிறோம்? இந்த கிளிக் ஈவெண்ட் அது எல்லாமே வந்து இதில் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம jQueryயோட லைப்ரரி ஃபைல் நமக்கு வேணும். அதனால் jQuery.com அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். jQuery.com இதை வந்து jQueryயோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் jQueryன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கம்ப்ரஸ்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு jQuery லைப்ரரி ஃபைல் அப்படி ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ இதை Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த jQuery லைப்ரரி ஃபைல் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் என்னோடய இதில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து JSன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இந்த jQueryயை ரன் பண்ண வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த jQueryயோட இந்த ஃபைலை வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ணணும். ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே. SRC சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே. சோர்ஸில் வந்து இது எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, நாம் இருக்கிறது இந்த ஃபைலில், பட் இந்த jQuery ஃபைல் இருக்கிறது இந்த JS என்ற ஃபோல்டருக்குள்ளே. ஸோ அதனால் JS அப்படிங்கிற ஃபோல்டரை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த jQueryயோட நேம் இங்கே நம்ம டைப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இப்போ நீங்கள் இதை லிங்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் jQueryயோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி எழுதணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக்குள்ளே தான் நம்ம எழுதணும். ஓகே. ஸோ நீங்கள் jQuery கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களோட jQueryயோட லைப்ரரி நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். ஓகே. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா $document ஓகே .ready ஓகே ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய jQueryயோட கோடிங் எழுதணும். ஓகேங்களா?
இது ஏன் வந்து இந்த கோடிங்குள்ளே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய HTML கோடிங்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு HTML கோடிங் போட்டிருக்கோம். அந்த HTML கோடிங் எல்லாமே அந்த HTML எலமெண்ட்ஸ் எல்லாமே லோட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய jQuery கோடிங் ஒர்க் ஆகணும். ஓகே, ஸோ அது லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இங்கே கோடிங் எழுதியிருக்கிறதுனால, ஸோ அந்த எலமெண்ட்டே லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை பேஸ் பண்ணி எழுதின கோடிங் ஒர்க் ஆகிடுச்சு, ரன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டோ இல்லை வந்து எரர்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்போவுமே ஸோ HTML எலமெண்ட் ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் தான் நம்முடைய ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்டோ இல்லை வந்து jQueryயோ எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் அது ரன் ஆகணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரன் பண்ண வைக்கக்கூடிய லைன் தான் இந்த லைன். ஓகே, ஸோ அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்கிறது நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்து சும்மா ஒரு HTML டேபிள் போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு HTML டேபிள் போட்டிருக்கேன். இந்த HTML டேபிள் கீழே வந்து கடைசியாக ஒரு பட்டனையும் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம HTML எலமெண்ட் ஃபுல்லாக லோட் ஆனதுக்கு அப்புறம் கடைசியாக தான் நம்ம ஸ்கிரிப்டை கொடுப்போம். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கரெக்டாக ரன் ஆகுதா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு console.log அப்படின்னு போட்டுட்டு ஓகே, வெல்கம் டு jQuery tutorial அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போது இது ரன் ஆகுது இல்லைங்களா, ரைட் கிளிக் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய டேபிள் இங்கே இந்த டேபிள் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ரைட் இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரர் வந்திருக்கு. ஓகே, டாக்குமெண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. லைன் நம்பர் 35 இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க டாக்குமெண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து எரர் ஏதாவது இருந்தது அப்படின்னா கன்சோல் அதுவே காட்டிடும். ஓகே, ஸோ DOCUMENT டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இந்த கன்சோலில் நமக்கு எரர் வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ $ready is not a function அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அதையும் நம்ம சரி பண்ணுவோம். ஸோ ரெடிக்கு ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, READY ரெடி. ஓகே, இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுது. வெல்கம் டு jQuery tutorial அப்படிங்கிற இந்த கொடுத்து நம்ம மெசேஜ் அங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து எப்போது இது ரன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் லோட் ஆனதுக்கப்புறம் தான் இது நமக்கு ரன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் ஒரு ஆக்ஷன் நம்ம வந்து ட்ரிகர் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி நாமோ கிளிக் ஈவெண்ட் எப்படி நாமோ எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஒரு பட்டனை வச்சு கிளிக் பண்ணால் கிளிக் ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதை கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம பண்ண போகிறது இந்த எலமெண்ட்டோட ஐடியை வச்சு. ஓகே, ஸோ பட்டன் அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். அந்த ஐடியை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். $. ஓகே, ஸோ இங்கே வந்து ஹேஷ் சிம்பிள் கொடுக்கணும். ஐடி அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டு ஓகே டாட் அது கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தான் கிளிக் அப்படின்னு எழுதலாம். ஓகே, கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதணும். ஓகே, இப்படி தான் இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கன்சோல் மெசேஜ் வந்தது பார்த்தீங்களா, இந்த கன்சோல் மெசேஜ் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இந்த கன்சோல் மெசேஜ் வந்து முன்னாடி எப்படி வந்தது அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேஜை ரன் பண்ணும்போது அந்த பேஜை ரீலோட் பண்ணாலே வந்துருச்சு. இப்போ வந்து பேஜை ரீலோட் பண்ணாலே வராது. இப்போ பாருங்கள், பேஜை ரீலோட் பண்ணால் வராது, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் அது வரணும் அப்படின்னு சொல்லி கிளிக் ஈவெண்ட்டில் நம்ம எழுதியிருக்கோம்.
ஸோ எப்போ கிளிக் பண்ணால் வரணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, ஸோ SBTN அப்படின்ற கூடிய ஐடி எங்கே இருக்கோ அதை நான் கிளிக் பண்ணும்போது இந்த கன்சோல் அப்படிங்கிறது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த மெசேஜ் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, வருது பார்த்தீங்களா? ஸோ அப்போது கிளிக் ஈவெண்ட் வந்து இப்படி தான் நம்ம எழுத போகிறோம். இந்த கிளிக் ஈவெண்ட்டை வந்து இன்னொரு மெத்தடில் எழுதலாம். கிளிக் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன் அப்படின்னு எழுதிட்டு, ஓகே, இதுக்குள்ளே வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸில் வந்து கிளிக் இப்படி எழுதிக்கலாம். இப்படியும் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆன் கிளிக். ஸோ அந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டு இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்படியும் அது ஒர்க் ஆகும் பாருங்கள். இப்போ நான் மெசேஜ் கூட மாற்றிடுறேன். வெல்கம் டு jQuery மெத்தட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ வெல்கம் டு jQuery. ஸோ இந்த மாதிரி முதல்ல இந்த கிளிக் ஈவெண்ட்டை வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இந்த கிளிக் ஈவெண்ட்டை வச்சு தான் மற்ற எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இந்த jQuery லைப்ரரியை வந்து எப்படி ஆட் பண்ணணும் அதுவும் தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எப்படி இதை ஒரு பட்டன் கொடுத்துட்டு அந்த பட்டனுக்கு எப்படி கிளிக் ஈவெண்ட் எழுதிட்டோம். ஸோ அதே மாதிரி பட்டனுக்கு மட்டும் கிடையாது, இந்த டிடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிடியை கிளிக் பண்ணால் கூட நம்ம எழுதிக்க முடியும். ஓகே, ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த டேபிள் இருக்குது இல்லைங்களா, இந்த டேபிளோட கிளாஸ் நேமை கொடுத்து மை டேபிள்னு கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸ் நேமை வச்சு நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். ஓகே, கிளாஸ் நேம்னா டாட் வச்சு நம்ம போடணும். ஓகே, அப்படின்னா இப்போ நான் வந்து அந்த டேபிளில் எங்கே கிளிக் பண்ணாலும் எனக்கு வெல்கம் டு jQuery அப்படிங்கிறது வரும் பாருங்கள். டேபிளில் நான் எங்கே கிளிக் பண்ணலாம் பார்த்தீங்களா, அந்த டேபிள் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, பர்டிகுலராக டிடியை கிளிக் பண்ணணும் அப்படின்னா டிடி அப்படின்னு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மை டேபிள் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்குள்ளே டிடின்னு எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் வரும். ஓகே, ஒருவேளை டிஹெச்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கிளிக் பண்ணாலாம் வராது. இப்போ பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஹெச் இருக்குது, கிளிக் பண்ணால் வரல. ஓகே, இப்போ அதுவே டிடி, இந்த கிருஷ்ணகிரி அப்படிங்கிற இந்த நேம் வந்து டிடிக்குள்ளே இருக்குது, இதை கிளிக் பண்ணால் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் நான் கிளிக் பண்ணும்போது அந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே நீங்கள் எடுத்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், இதை எடுத்துருங்க. ஓகே, அதுக்கு பதில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேரியபிள் போட்டுக்கோமோ. ஓகே, செல் வேல்யூ அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த செல் வேல்யூன்ற வேரியபிளுக்குள்ளே தான் நான் எந்த செல்லை கிளிக் பண்ணுறேனோ அந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு வரணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டாலர், ஓகே, திஸ்ங்கிறது என்னென்னா எந்த டிடியை கிளிக் பண்ணுறனோ அந்த எலமெண்ட், ஓகே, அந்த எலமெண்ட்டுங்கிறது அந்த திஸ் அப்படிங்கிறது. ஓகே, அதோட டெக்ஸ்ட்டை மாத்திரம் எடுத்துக்கணும். அதாவது டெக்ஸ்ட் அப்படின்னு எப்படி கொடுத்துடணும். ஓகே, இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேபிளில் எந்த செல்லை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த செல்லோட வேல்யூ, அதாவது டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட் எடுத்து இந்த வேரியபிளில் போட்டுரும். ஸோ இந்த வேரியபிளை கொண்டாந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ கோயம்புத்தூர் கிளிக் பண்ணுறேன். கோயம்புத்தூர் வந்துச்சுங்களா? இப்போ வந்து வெங்கடேஷ் கிளிக் பண்ணுறேன், அந்த பேர் இங்கே பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ கிருஷ்ணகிரி, ஓகே, சென்னை, மதுரை, திருப்பி ராமமூர்த்தி, நாராயணமூர்த்தி, ஸோ இந்த மாதிரி பண்ணுறேன். பட் இங்கே நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ண மாத்திரம் வராது. ஏன் அப்படின்னா நாம் எழுதியிருக்கிறதே டிடி அப்படிங்கிற அந்த எலமெண்ட்டு மேலே கிளிக் பண்ணால் மாத்திரம்தான் அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நாம் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஒருவேளை டிஹெச்சுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம், எப்படி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டேபிளில் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த செல்லோட வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, சாரி, இப்போ வெறும் மொத்த டேபிள் சொல்கிறதுனால மொத்த டேபிளையும் எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன நடக்குன்னு பாருங்கள். இந்த டேபிளில் இருக்கக்கூடிய மொத்த டெக்ஸ்ட்டையும் அப்படி தூக்கி நமக்கு இங்கே டெக்ஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணோம் பாருங்கள், எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாமல். பார்த்தீங்களா?
மொத்தமாக எடுத்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வேண்டாம். நமக்கு வந்து பர்டிகுலராக டிஹெச், ஓகே அப்படின்னா இந்த டிஹெச் கொடுத்துப்போம். ஸோ அப்போ டிஹெச் மேலே கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ டிஹெச் மேலே கிளிக் பண்ணுறேன், நேம் வந்துடுச்சு, அட்ரஸ் வந்துடுச்சு, சீரியல் நம்பர் வந்துடுச்சு. பட் இது மேலே கிளிக் பண்ணால் வராது. ஓகே, சரி. இப்போது டிடி கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா டிடி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. டிஹெச் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிகினிங். இப்படியெல்லாம் ஒர்க் ஆகும், இப்படியெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே, இதோட அடுத்த பார்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ஸோ ஒரு கான்செப்டை நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து அந்த ஒரு டேபிள் இருக்கக்கூடிய செல் வேல்யூஸை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த jQueryங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் காட்டிலும் jQuery வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம் jQueryயோட அடுத்த லெவல். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.